ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு என்ன சொல்றது, ஜனவரி மாசத்துலேருந்து மழையே இல்லைங்க. சுத்தமா மழை இல்ல. மழை இல்லாம இங்க வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க விவசாயம் தானே, ஃபுல்லா ஏலக்காய். நம்ம இருக்கிற இடத்துல வந்து ஏலம், மிளகு அந்த மாதிரிங்க. அடுத்து பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா, டீ அந்த மாரி போட்டிருக்காங்க. என்ன விவசாயமா இருந்தாலும் மழை வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? குடிக்க தண்ணி வேணும். அதெல்லாம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இங்க உள்ள மக்கள். எல்லா இடத்துலயும் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மத்த இடத்த பத்தி நமக்கு தெரியாது இல்லையா? நம்ம இடத்த பத்தி நம்ம பேசுவோமா? அப்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்ப நெறைய பேர் சாமி கும்பிட்டு, கோவில் போயி, அப்புறம் பார்த்தீங்கன்னா, மெயினா வீரபாண்டி திருவிழாக்கெல்லாம் போயிட்டு வந்த பிறகு, மழை நல்லா சட சட சடன்னு அடிக்குதுங்க. சூப்பரா இந்த 2 வாரமா நல்லா மழை பெஞ்சுச்சு. அப்படியேவும் செடி, கொடி, மரங்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன போலவே. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அ அப்பதானங்க நம்ம நட்டு வச்ச ஒவ்வொரு இதுவும் முளைச்சு வரும். அடுத்த வருஷத்துக்கான ஒரு வேலையெல்லாம் நம்ம செஞ்சு வச்சுருப்போம். அப்ப இந்த மழைய நம்பி தான் நம்ம வாழ்வாதாரமே இருக்கும். இப்ப வந்து மழை பெஞ்சுச்சு, நம்ம நட்டது எல்லாமே பெருசாயிரும். விதை போட்டதெல்லாம் முளைச்சு வந்துரும். அப்ப வந்து நம்மளுக்கு ரொம்ப தொடர்ந்து ஒவ்வொரு பணிகள் செய்யறதுக்கு வந்து அப்பத்தானே நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, வாய்க்கால்ல தண்ணி இல்லாம இருந்துச்சு. கிணத்துல தண்ணி இல்லாம இருந்துச்சு. அதெல்லாம் நீங்க பார்ப்பீங்க. கிணத்துல, வாய்க்காலெல்லாம் நல்லாவே தண்ணி வந்துருச்சு. இப்ப நம்ம நட்டு வச்ச விதைகள், செடிகள்லாம் முளைச்சிருச்சு. அப்புறம் காய்கறி தோட்டம் நான் போடுவேன். அதுக்கான கொஞ்சம் நாத்துகள் எல்லாம் வாங்கி நான் வச்சிருக்கேன். அத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அ அந்த மாதிரி வேலையெல்லாம் இப்ப நடந்துட்டுருக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா, அது ஃபுல்லாவே நல்லா பசுமையா பெரிய பெரிய மரங்கள் இருந்துச்சு. அதெல்லாம் துளிர் விட்டு ரொம்ப அழகா இருக்கு. அவங்கலாம் சந்தோஷமா இருக்காங்க, மரங்கள். என்னை விட்டா நான் நிறைய நேரம் பேசிகிட்டே இருந்துருவேங்க. சரி, நம்ம வீடியோவில் போயிடலாம். என்னென்ன சமைக்கிறேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காமிக்கட்டுமா? நான் வந்துட்டு இன்றைக்கி புட்டு தாங்க. காலையில் டிஃபனுக்கு வந்து புட்டு அவிச்சிருக்கேன். புட்டுக்கு கடலைக்கறி கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கும், இல்லாட்டி முட்டைக்கறி, எது பிடிக்குதோ அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி வந்துட்டு நான் புட்டு, பழம், அப்புறம் வந்து ஜீனி, இதை வச்சு தான் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி அப்படின்ட்டுருக்காங்க. மதியத்துக்கு வந்து நம்ம உருளைக்கிழங்கு வந்து ஒரு குழம்பு வைக்க போகிறோம். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா, முட்டை ஆம்லேட் எதுவும் போட்டுட்டோம்னா சிம்பிளான சாப்பாடு ரெடி ஆயிருங்க. அடுத்து நம்ம தோட்டத்துக்கு வேறு போகணும். தோட்டத்தில் க்ளீனிங் வேலை நடந்துகிட்ருக்கு. அதனால் நம்ம அங்கேயும் போய் பார்க்கணுங்க. அதனால் கேரளா ஸ்டைலில் வந்துட்டு உருளைக்கிழங்கு வறுத்தரைச்ச கறி அதுதாங்க பண்ணேன். குளிக்க போகிறோம், நீச்சல் அடிக்க போகிறோம். ஆமாம், வாங்க காய்ஸ் பார்க்கலாம். ஆமாம், என்ன சொன்ன? ஏஜேவா? என்னைக்குடா நீ ஏஜேவான சொல்லவே இல்லை. உன்னை பெற்ற அம்மா நான் எனக்கே தெரியலையே தங்கம். ஓ, உன்னோட பேர்ல இருந்து அந்த 2 லெட்டர் எடுத்து சொல்றியாக்கும். ஆனால் நீ சூப்பராகவே போல் விளையாடுறடா. பெரிய ஆள் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லாவே டெவலப் ஆகிவா என்ன? ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேங்க. இங்கே வந்து இந்த காட்டுப்பூச்சி பார்த்தீங்களா, குடு குடு குடுன்னு சத்தம் போடுதில்ல, அந்த தொந்தரவாக தான் தோணும். இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டை சுற்றி நிறைய காடு மரங்களாக இருக்கா, அதனால அந்த சவுண்டு அதிகமாகவே இருக்குங்க. அப்படியேவும் தோட்டத்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து நம்ம துவைக்கிற கல்லுங்க, வாய்க்காலில் தண்ணி வந்துடுச்சுன்னு சொன்னேன்ல, துவைக்கிற கல், அதை சுற்றி இருந்த களையெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். என்னோடய பையனுக்கு ஒரே குஷிங்க. அவன் வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். நானும் சின்ன பிள்ளையில் இப்படி தான் இருந்தேன். நீங்களும் எப்படி இருந்தீங்க? இந்த மாதிரிலாம் தண்ணியில் பார்த்தோன்னே விளாண்டுருக்கீங்களா? தண்ணி முங்குற அளவுக்கெல்லாம் இல்லை, இருந்தாலுமே அது விடாமல் என் பையன் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தாங்க. உங்கள் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி குளிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம கிணறு எல்லாமே நிறைஞ்சிருச்சுங்க. இங்கே பாருங்கள், இந்த குட்டி கிணறு, அந்த பெரிய கிணறு எல்லாமே நிறைஞ்சிருச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் 2க்குமே திருஷ்டி சுற்றி போட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, உள்ளே போயிட்டு நம்ம நட்டு வச்சோம் பார்த்திங்களா, பூசணி, அதே மாதிரி சொரைக்காய், இந்த மாதிரி எல்லாமே நட்டிருந்தோம்ல, அதெல்லாம் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு போனேங்க. அங்கே போய் பார்த்தா எல்லாமே முளைச்சிருந்துச்சு. சரி, உங்கள்கிட்டையும் காட்டிடலாம் அப்படின்ட்டு தாங்க வீடியோ எடுத்திருக்கேன். இது எல்லாமே நம்ம புதுசாக வச்ச ஏலை செடிங்க, நாற்று நட்டிருக்கோம். அடுத்த வருஷத்துக்கு கொஞ்சம் பெருசாகி வந்துடும். அதனால் இப்போ தான் மழை பெய்யுது இல்லையா, இந்த மழையில் நட்டால் தான் கொஞ்சம் நல்லா வேரெல்லாம் பிடிச்சி செடி கொஞ்சம் போல்ட்டாக வளரும். அதுங்கிறதுக்காக அப்படி வச்சுருக்கேங்க. என் பையன் வந்துட்டு ஒரே குஷிங்க. டே குட்டி பையா, இங்கே வா. நீ ஆர்ஜே அப்படின்னு சொன்னேன்ல,
குளிக்க போகிறோம் ஆற்றுல அப்படின்னு நீச்சல் அடிக்க ஏஜே சாரி ஏஜே குளிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன்ல. இங்கே பாரு செடி செடி பூசணி வந்தடா அமைக்கக்கூடாது. இங்கே பாரு சொல்லு, குளிச்சியா, என்ஜாய் பண்ணியா, பிடிச்சிருந்துச்சா, நல்லாவே பிடிச்சிருந்துச்சா? இனி டெய்லி தண்ணி வந்தனால ஆற்றுல தான் குளியல். சரி நல்லா இருக்குடா. மரத்தில் ஒன்று தொங்கும் பாரு, நம்ம போடி வெட்டிலாம் போகும்போது அந்த மாதிரி இருக்கு. அதான் ஒரே சந்தோஷம் குஷி. இன்னைக்கு கொஞ்சம் மழை வெறிச்சிருக்குங்க. தோட்டமெல்லாம் சுற்றி காமிச்சிருக்கேன், கொஞ்சம் தான் காமிச்சிருக்கேன். ஒவ்வொரு இடத்துக்கு போகிறப்ப வந்துட்டு அதை பற்றி நான் நிறைய வீடியோஸ் காமிக்கிறேன். இது வந்து நம்ம வாழை மரம் பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, வாழை மரம். இங்கெல்லாம் மஞ்சள், இஞ்சி, அதே மாதிரி வெத்தலை வெள்ளிக்கிழங்கு, அப்புறம் அவரைக்காய், துவரங்காய் இந்த மாதிரி போட்டிருக்கோம். மாடு என்னை பார்த்துருச்சுங்க, என்ன கற்றுக்குன்னு தெரியுமா? போய் இப்போ தான் அதை குளிப்பாட்டிட்டு சுத்தம் பண்ணிட்டு எல்லாம் வந்து சாணி அள்ளி குளிப்பாட்டிட்டு வந்தேன். அது நம்ம இங்கேருந்து பேசவும் அம்மா நீ வா வா அப்படின்னு கூப்பிடுது. சின்ன கண்ணுக்குட்டி தான். போய் பார்க்கலாம். அதை நம்ம பக்கத்தில் வரவும் பார்த்துருச்சு. நம்ம தவுவோமா? எப்போ கொஞ்சம் பயமாக இருக்கு, பிடிச்சிக்கோ. அங்கேருந்து ஒரே ஜம்பி. என்ன அம்மணி, இந்த செல்லக்குட்டி பேர் அம்மணி, அவன் பேர் கட்டப்பா. அவன் வந்து எருமை மாடு, இதை வந்து பசு மாடு. என் செல்லமே தங்கம், பவுனு அழகு ராணி, இன்னும் அடி தங்கமே, ஏன் கத்துற? நான் தான் வர்றேன்ல, குளிப்பாட்டிக்கு தானே போனேன். மாட்டுக்கு தண்ணி வச்சுட்டேங்க, குளிப்பாட்டிட்டு பிடிச்சிருச்சான். புல் அள்ளி போடுவோம். புல் போட்டாச்சுங்க, தண்ணி வச்சாச்சு, குளிப்பாட்டியாச்சு, தண்ணி கொடுத்து புல் அள்ளி போட்டாச்சு. இனி அவ்வளோதான், இவங்க பாட்டுக்கு நிம்மதியாக இருப்பாங்க. இனி கொஞ்சம் சரி பண்ணணும், மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? இனி கொஞ்சம் சரி பண்ண வேண்டிய வேலை இருக்குது. மாட்டு தொழுவெல்லாம் கொஞ்சம் இனி வேலை பார்க்கணும். நாளைக்கு வந்து ஹஸ்பண்டுக்கு கடை லீவு. அப்போ வந்து நாளைக்கு தான் அந்த மாட்டு தொழுவெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணணும். இவர் பேர் தான் கட்டப்பா. எம்மாடியோ தின்னுடா, ஐயோ என்னடா என்னடா, அவனுக்கு ஒரே குசும்பு. நம்ம கீரை எல்லாமே பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த சாணி தண்ணி போகுது பார்த்தீங்களா, இந்த கழுவி விடுறப்ப அப்போ வந்து அதை மோந்து ஊற்றி விடலாம். மற்றபடி அழகாக முளைச்சிருச்சுங்க. கீரையெல்லாம் நல்லா பெருசாகவே வந்துடுச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கொஞ்சம் கீரை கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கும் கொடுத்துட்டு இந்த பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துடலாம் அப்படின்னு இருக்கேன். கீரையெல்லாம் காசு காப்பாக கொடுக்க போகிறேன் அப்படின்னு நினைப்பீங்க. இல்லைங்க, கீரையெல்லாம் தெரிஞ்சவங்க பக்கத்து வீடு அப்படின்னு எல்லாருக்குமே ஃப்ரீயாக தாங்க கொடுக்குறது. ஒரு வேளை குழம்பு வைக்கிறதுக்கு கொடுக்குறோம், அதை போய் காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி வியாபாரமெல்லாம் பண்ணுவேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோவங்காய் இருக்கும் பார்த்தீங்களா, நான் இங்கே பதியம் போட்டு வச்சுருந்தேன். அது 3 போட்டிருந்தேன், 2 பட்டு போச்சு, இது 1 மட்டும் முளைச்சிருக்கு. மேலே 1 நட்டு வச்சுருக்கேங்க, இதை கொண்டு போய் நட்டு விடுவோம். நீங்கள் பார்த்துருப்பீங்களா, ஆறு போய் கையாலெல்லாம் கழுவி போயிடுவோம், சுத்தம் பண்ணோம். முடியோ தண்ணி பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக ஓடுது. அழகாக இருக்குல்ல. துவைக்கிற கல் இங்கே ஒன்று போட்டாச்சு, அங்கே ஆல்ரெடி இருந்தது, அதை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி எடுக்கவும் கொஞ்சம் நல்லாயிருக்கு. தண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக போகுது அப்படின்னு. தண்ணி வந்து சுத்தமாக தான் இருக்குது, ஆனால் மனுஷரான நம்ம தாங்க இதை சுத்தம் இல்லாமல் ஆக்குறோம். இதெல்லாம் கிடந்தெல்லாம் அள்ளி க்ளீன் பண்ணிட்டேன். ஆனால் சூப்பராக குளிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அழகான வாக்கியா தண்ணி. ஆனால் மழை பெஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக தண்ணி வரும். இது தண்ணி இல்லாமல் இருந்தப்போ உங்கள்கிட்ட காமிச்சிருக்கல, இப்போ வந்து தண்ணி ஆயிடுச்சு. போகுமா மேலே? படிக்கட்டு படிக்கட்டு. பசங்களை கூப்பிட்டுட்டு இப்போ நானும் என்னோடய பாப்பா, என்னோடய பையன் ஏஜே ஹாய் சொல்லு ஏஜே. அப்போ நாங்கள் எல்லாருமே போகிறோம். எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஒரு வீடு பால் காய்ச்சுறாங்க. அந்த வீடு பால் காய்ச்சறனால அவங்களுக்கு ஏதாச்சும் கிஃப்ட் வாங்கிட்டு போகணும்ல, அதனால வந்துட்டு கிஃப்ட் வாங்க போகிறோம். அங்கே போயிட்டு என்னென்ன வாங்குறேன் அப்படின்னு காமிக்கிறேன்.
கடைக்கு வந்துட்டாங்க. வாங்குறதா வாங்கி கொடுக்குறோம், கொஞ்சம் நல்லதாக வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு இண்டாலியத்தில் வந்து உருளி தாங்க வாங்கினோம். கொஞ்சம் அளவானதாக, கொஞ்சம் பெருசு, ரொம்ப பெருசு இல்லை, இருந்தாலும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பசங்களுக்கு கொஞ்சம் திங்ஸும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.